ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு தி சேனல். ரொம்ப நாள் கழிச்சு உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏன் கொஞ்சம் நாளாக வீடியோ போடல அப்படின்றதுக்கு ஒரு மெயினான ரீசன் இருக்குது. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 சப்ஸ்கிரைபர்ஸை நம்ம ரீச் பண்ணி கொஞ்சம் 561 சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ கரண்ட்டில் இருக்கிறோம். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு முழுக்க காரணம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மட்டும்தான். அதுக்கு ரொம்ப பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லை, இப்போ அவுட்டோர் தான் ஷூட் பண்ணுறேன், பக்கத்தில் யாரும் இல்லை அப்படின்றதுனால தான் நான் மாஸ்க் போடாமல் இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கோவிடுக்கான அந்த ப்ரிகாஷன்ஸ் நான் இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அதனால் நீங்களும் வெளியே போகும்போது மாஸ்க் அண்ட் சோஷியல் டிஸ்டன்சிங் ப்ளஸ் ஹேண்ட் சானிடைசர் அப்பப்போ கை கழுவுறது இந்த மாதிரியான கோவிட்கான ஒரு ப்ரிகாஷன்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் கோவிட் வராமல் நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள, நம்ம குழந்தைங்கள, நமக்கு வீட்டில் இருக்கிற வயசானவங்கள பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். அதனால் மறக்காமல் வெளியே போகும்போது மாஸ்க், சோஷியல் டிஸ்டன்சிங் இந்த மாதிரியான கொரோனா ப்ரிகாஷன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஏன் வீடியோ போடல அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, இப்போ நான் பார்த்திங்கன்னா ஒரு 12th படிச்சுட்டு இருக்கிறோம். எங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் லீவு வீட்டில் 9th 10th 11th இந்த இதுக்கு பார்த்திங்கன்னா ஆல் பாஸ் போட்டாங்க. முக்கியமாக பார்த்தோம்னா 10th பப்ளிக் ஆகட்டும் 11th பப்ளிக் ஆகட்டும் ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஆல் பாஸ் போட்டாங்க. ஏன் 12th லீவ் இல்லை அப்படின்ற ஒரு காரணத்தினால எங்களுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ லீவு கிடைக்கல. சண்டே லீவ் இருக்குமே, அப்போ வீடியோ எடுக்கலாமா அப்படின்னு கேட்கலாம். சண்டே கூட எங்களுக்கு லீவு கிடையாது. அந்த நாளைக்கு கூட கிட்டத்தட்ட ஒரு 3 வீக்ஸாக கண்டினியூஸாக பார்த்திங்கன்னா எங்களுக்கு பார்த்திங்கன்னா எக்ஸாம் டெய்லி இருந்துகிட்டே தான் இருக்குது. இல்லை டைம் அவ்வளோ இல்லை, வீடியோ ஷூட் பண்ணுற அவ்வளோ டைம் கிடையாது. அதனால தான் நான் வீடியோ போட முடியல. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வீடியோ கண்டினியூஸாக போடுறத நான் ட்ரை பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு 500 சப்ஸ்கிரைபர்ஸு மேலே ரீச் பண்ணிட்டோம். இது சேனலில் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். அந்த ஒரு விஷயத்தில் ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் மட்டும் இல்லை, நீங்களும் தான் உங்களுடைய கமெண்ட்ஸை வச்சு தான், உங்களுடைய கருத்தை வச்சு தான் இந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றத டிசைட் பண்ண போகிறேன். என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேனலில் இது வரைக்கும் பைக் ரிவ்யூஸ் இந்த மாதிரியான விஷயங்களும் போட்டுட்டு இருக்கிறோம். நீங்கள் என்ன பார்க்கலாம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இல்லைனா நம்மளோட சேனல் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். இதுக்கு மேலே ஒரு பெரிய ஒரு இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால ஒரு மோட்டோ விளாகிங் செட்டப் பண்ணி நம்ம பைக்ஸை பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் இதுக்கு முன்னே பண்ண பார்த்திங்களா அதே மாதிரி ஒரு ரிவ்யூ ஒரு வீடியோவும் ஒன்று பார்த்திங்கன்னா அடுத்த பார்ட் 2 வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரைட் ரிவ்யூ இந்த மாதிரி மோட்டோ விளாகிங் செட்டப்பில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பைக்கில் எப்படி இருக்குது, என்னோடய ஃபீலிங்ஸாக அதை ஒரு மோட்டோ விளாகிங் செட்டப்பில் ஒரு கேப்சர் பண்ணி அதாவது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாமா அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். அந்த மாதிரி மோட்டோ விளாகிங் செட்டப் பண்ணலாமா அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கோசரம் தான் நான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பற்றி ஷூட் பண்ணுறேன். அதனால் அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மோட்டோ விளாகிங் செட்டப் பண்ணலாமா, இல்லை இதே மாதிரியான விஷயங்களே பண்ணலாமா, இல்லை வேறு ஏதாச்சும் அப்கிரேட் பண்ணணுமா அப்படின்றதையும் சொல்லுங்கள். ஏன் அப்படின்னா வேறு ஏதாச்சும் அப்கிரேட் பண்ணால் தான் நம்ம சேனல் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் க்ரோத் ஆகும், நம்ம வீடியோட குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். அதனால் அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இந்த ஒரு விஷயத்த பண்ணலாமா அப்படின்றத உங்கள்கிட்ட கேட்குறேன். அதனால் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு மேலே வீடியோஸ் பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே, அவள் தான் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.